வீரன்குளம் கிராமம் வழக்கம் போல மெல்ல விழித்துக் கொண்டிருந்தது. ஆதவனும் வழக்கம் போல அதிகாலையிலேயே எழுந்து விட்டான். வாசலுக்கு வந்து முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருந்த அம்மாவை பார்த்து, அம்மா, நான் மாட்டுக்கு தீவனம் போட்டுட்டு வரேன் என்றான். சரி ஆதி, அதுக்குள்ள நான் காஃபி போட்டுறேன் என்றார் காமாட்சி. ஆதவன் தொழுவத்துக்குள் சென்று மாடுகளுக்கு தீவனம் வைத்தான். அதற்குள் ஆதி, காஃபி குடிக்க வாப்பா என்று அழைத்தார் அம்மா காமாட்சி. சமையலறையில் இருந்து காமாட்சியின் குரல் கேட்டதும் வீட்டின் பின்புறம் மாட்டுக் கொட்டகையில் இருந்த ஆதவன் திரும்பி பார்த்தான். கையில் இருந்த புல்லை மாடுகளுக்கு முன் போட்டுவிட்டு அவற்றின் தலையை மெதுவாக தடவினான். இருங்கடா, எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சிரித்தபடி சொன்னவன் கிணற்றடிக்கு சென்று கைகளை கழுவிவிட்டு வீட்டிற்குள் வந்தான். காமாட்சி சூடாக இருந்த காஃபியை அவன் கையில் கொடுத்தார். இந்தா, முதல்ல இத குடி. தேங்க்ஸ்மா என்று வாங்கி கொண்ட ஆதவன் வாசலில் நின்றபடியே காஃபியை குடிக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் தூக்க கலக்கத்துடன் வெளியே வந்த காவ்யா, அம்மா, எனக்கும் காஃபி என்று நாற்காலியில் சோர்வாக அமர்ந்தாள். ஆதவன் சிரித்தான். என்னடா, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட? காவ்யா வாயை சுளித்தாள். நேத்து சீக்கிரம் தூங்கிட்டேன், அதான் அதிசயமா இருக்கு என்றதும், அண்ணா, என்ன? கிண்டல் பண்ணாம காஃபி குடிங்க. ஆதவன் அவளை பார்த்து சிரித்தான். சரி, நேத்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்ட, இப்போ கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கியா? காவ்யா பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சிடுச்சண்ணா. அந்த இங்கிலீஷ் மிஸ் ஹெல்ப் பண்ணலனா நான் நேத்து ராத்திரி முழுக்க தூங்காம தான் இருந்திருப்பேன் என்றதும் காமாட்சி ஆர்வமாக கேட்டார். அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாமா, ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே எனக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு என்றதும் ஆதவன் அமைதியாக காஃபியை குடித்து கொண்டே இருந்தான். அதை கவனித்த காவ்யா சிரித்தாள். என்னன்னா, ஏன் அமைதியா இருக்க? நான் என்ன பேசணும்? ஒண்ணுமில்ல, நேத்து நீதானே கூட்டிட்டு போன, அதான் என்றதும், அட, நீ கேட்டதால கூட்டிட்டு போனேன், அதுல என்ன இருக்கு? சரிங்கண்ணா, அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் என்றாள். காவ்யா, உன்ன என்று ஆதவன் போலியாக முறைக்க அவள் சிரித்துக்கொண்டே காஃபியை குடித்தாள். அதை பார்த்த காமாட்சியும் சிரித்தாள். சரி சரி, காலையிலேயே 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் சென்றார். சிறிது நேரத்தில் அறைக்குள் இருந்து புத்தக பையை தோளில் மாட்டிக்கொண்டு காவ்யா வெளியே வந்தாள். அம்மா, நான் கிளம்புறேன். ஏய், காலையில வெறும் வயிற்றுல போகாத, 2 இட்லியாவது சாப்பிட்டுட்டு போ என்றார். பஸ் வந்துருமா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, உட்காரு என்றதும் வேறு வழி இல்லாமல் காவ்யா சாப்பிட அமர்ந்தாள். சாப்பிட்டு முடித்த ஆதவன் கைகளை கழுவிவிட்டு தோளில் துண்டை போட்டுக்கொண்டான். அம்மா, நான் வயலுக்கு கிளம்புறேன் என்றதும் அதி என்று காமாட்சி அவனை நிறுத்தினாள். என்னம்மா, இன்னைக்கு சாயந்தரம் மறந்துடாதப்பா. எத? நேத்தே கோவில் கமிட்டிக்காரங்க வந்து சொல்லிட்டு போனாங்களே, நாளைக்கு ஆடி வெள்ளி, அதனால இன்னைக்கு சாயந்தரம் கோவில் சுத்தம் பண்ணணும். ஆதவன் உடனே தலையசைத்தான். ஞாபகம் இருக்குமா, வயல் வேலைய சீக்கிரமா முடிச்சுட்டு நேரா கோவிலுக்கே வந்துடுறேன். சரி, செந்திலும் காலையில வந்து கேட்டுட்டு போனா, அவனையும் காக்க வைக்காத. சரிம்மா என்று கூறிவிட்டு அவன் செருப்பை மாட்டிக்கொண்டு வாசலை கடந்து வெளியே வந்தான். அப்போதே காவ்யாவும், அண்ணா, ஒரு நிமிஷம், நானும் பஸ் ஸ்டாப் வரைக்கும் உன்னோட வரேன் என்றார். சரி வா என்றான். இருவரும் வீட்டை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தார்கள். காலை நேர குளிர் இன்னும் குறையவில்லை. சாலையோர மரங்களிலிருந்து பறவைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் தனது வீட்டின் கதவை பூட்டிவிட்டு பள்ளிக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தாள் யாழினி. வீட்டின் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்த யாழினி ஒரு நிமிடம் வாசலில் நின்று சுற்றிலும் பார்த்தாள். அதிகாலை வெயில் இன்னும் மெதுவாக பரவி கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டில் இருந்த பாட்டி வாசலில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தார். காலை வணக்கம் பாட்டி என்று சிரித்தபடி சொன்னாள் யாழினி. காலை வணக்கம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. சாப்பிட்டுட்டு போறியா? ஆமா பாட்டி, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரிம்மா, பார்த்து போ. சரிங்க பாட்டி என்று சிரித்தபடியே நடக்க ஆரம்பித்தாள் யாழினி. அதே நேரத்தில் மறுபக்கம் ஆதவனும் காவ்யாவும் மெதுவாக பஸ் நிறுத்தத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வழியெங்கும் தெரிந்தவர்கள் எல்லோரும் ஆதவனை பார்த்து நலம் விசாரித்துக் கொண்டே சென்றார்கள். ஆதி, வயலுக்கு போறியா? ஆமாங்க மாமா, நேத்து மழை நல்லா பெஞ்சிருச்சு, தண்ணி நல்லா நிக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் மாமா. அப்படியே சில அடிகள் நடந்ததும் காவ்யா சிரித்தபடி அண்ணனை பார்த்தாள். அண்ணா. என்ன? ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. நேத்து மிஸ் கிட்ட நான் டவுட் கேட்டப்போ நீ ஏன் அங்கேயே நிக்காம வெளியே போயிட்ட? ஆதவன் ஒரு நொடி அவளை பார்த்தான்.
அது நீ படிக்கிற விஷயம், நீங்களே பேசிக்கோங்கன்னு நினைச்சேன் என்றதும், அட அதுதானா? அப்ப வேற என்ன நினைச்ச? நான் என்னவோ பெரிய காரணம் இருக்குன்னு நினைச்சேன் என்றாள். உனக்கு கற்பனை ஜாஸ்தி. அதெல்லாம் இல்ல என்று இருவரும் பேசிக்கொண்டே பஸ் நிறுத்தத்தை அடைந்தார்கள். அதே நேரத்தில் எதிர்ப்புற சாலையில் யாழினியும் நடந்து வந்தாள். தொலைவில் இருந்தே காவ்யா அவளை பார்த்து விட்டாள். அண்ணா அதோ மிஸ் என்றதும் ஆதவன் திரும்பி பார்த்தான். யாழினியும் அவர்களை பார்த்ததும் மெதுவாக புன்னகைத்தாள். குட் மார்னிங் என்றாள். குட் மார்னிங் மிஸ் என்று காவ்யா உற்சாகமாக சொன்னாள். ஆதவனும் லேசாக தலையசைத்து குட் மார்னிங் என்றான். அதே நேரத்தில் காலேஜ் பேருந்து தொலைவில் வந்து கொண்டிருந்தது. மிஸ் நான் கிளம்புறேன், அண்ணா பாய் என்றாள். சரி பாத்து போ என்றான். பேருந்து நின்றதும் காவ்யா ஏறினாள். ஜன்னலோரத்தில் அமர்ந்தவள் கீழே நின்றிருந்த ஆதவனையும் யாழினியையும் ஒரு முறை பார்த்துவிட்டு குறும்பாக சிரித்தாள். அதை கவனித்த ஆதவன், இந்த பொண்ணு ஏதோ நினைச்சிட்டு இருக்கா என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். பேருந்து கிளம்பியதும் அந்த சாலையில் ஆதவனும் யாழினியும் மட்டும் நின்றிருந்தார்கள். ஒரு சில நொடிகள் யாருமே பேசவில்லை. இறுதியாக யாழினிதான் அமைதியை உடைத்தாள். வயலுக்கு போறீங்களா? ஆமா என்றான். சரி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் என்றதும் சரி பார்த்து போங்க என்றான். இருவரும் எதிரெதிர் திசையில் நடக்க ஆரம்பித்தார்கள். அதிகமாக பேசவில்லை என்றாலும் அவர்களுக்கு தெரியாமல் அந்த சின்ன சின்ன சந்திப்புகள் இருவரின் மனதிலும் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருந்தன. ஆதவன் வயலை அடைந்த போது அங்கே ஏற்கனவே வேலைக்காரர்கள் சிலர் வந்திருந்தார்கள். டிராக்டரை ஓரமாக நிறுத்திவிட்டு வயலை ஒரு முறை சுற்றி பார்த்தான். நேற்று பெய்த மழையால் மண் ஈரமாக இருந்தது. அண்ணே இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் அதிகமா நிக்குது என்று வேலைக்கார முருகன் சொன்னான். ஆதவன் உடனே அந்த பக்கம் நடந்து சென்றான். வரப்பின் மீது நின்று பார்த்துவிட்டு, இங்கிருந்து கொஞ்சம் தண்ணிய வெளியே விட்டா சரியாயிடும், வாங்க அந்த மண்ணை கொஞ்சம் வெட்டலாம் என்றான். அவனும் மற்றவர்களோடு சேர்ந்து மண்வெட்டியை எடுத்து பணியில் இறங்கினான். வேலைக்காரர்கள் வேலை செய்வதை மட்டும் சொல்லாமல் தானும் சேர்ந்து வேலை செய்வது அவர்களுக்கு புதுசல்ல. அதனால்தான் ஊரில் எல்லோருக்கும் ஆதவனை பிடிக்கும். சுமார் 1 மணி நேரம் கழித்து ஆதி என்று பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். செந்தில் சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு சிரித்தபடி வந்து கொண்டிருந்தான். என்னடா காலையிலே இவ்ளோ சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்க என்றதும், வேலை பார்க்குற இடத்துல வேற என்ன பண்ணுவாங்க என்று ஆதவன் சிரித்தான். அதுவும் சரிதான் என்று கூறி கூறிக்கொண்டே செந்தில் அருகில் வந்து வரப்பில் அமர்ந்தான். டேய் இன்னைக்கு சாயந்தரம் மறந்துடாத. எதடா? அடப்பாவி, நேத்தே சொல்லலையா? கோவில் சுத்தம் பண்ற வேலை. ஆதவன் நெற்றியில் கை வைத்தான். மறக்கலடா, வீட்ல அம்மாவும் ஞாபகப்படுத்திட்டாங்க என்றதும், இந்த தடவை ஊர்ல இருக்கிற எல்லோரும் வராங்களாம், பெரிய அளவுல பண்ண போறாங்களாம். நல்ல விஷயம் தானே என்றான். அதுவும் என்று இழுத்தான் செந்தில். என்ன அதுவும்? நம்ம புது டீச்சரும் வர்றாங்களாம். ஆதவன் புருவத்தை சுருக்கி பார்த்தான். உனக்கு யார் சொன்னா? என் அம்மா தான் சொன்னாங்க, பக்கத்து வீட்டு பாட்டி கூட்டிட்டு வரேன்னு பேசிட்டு இருந்தாங்களாம் என்றான். ஆதவன் எதுவும் சொல்லவில்லை. என்னடா அமைதியா இருக்க? சரி அவங்க வந்தா நல்லது தானே, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்றதும் செந்தில் சிரித்தான். நான் கூட அதைத்தான் சொல்றேன் என்று கூறிவிட்டு, சரிடா ஈவினிங் பார்க்கலாம் என்று அங்கிருந்து சென்று விட்டான். அதே நேரத்தில் பள்ளியில் மதிய மணி அடித்தது. மாணவர்கள் சாப்பாட்டு டப்பாக்களை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினார்கள். சிலர் மரத்தடியில் அமர்ந்தார்கள். சிலர் மைதானத்தில் விளையாட ஆரம்பித்தார்கள். யாழினி ஆசிரியர் அறையில் அமர்ந்து காலையில் எடுத்த வகுப்புக்கான குறிப்புகளை ஒரு நோட்டில் எழுதி கொண்டிருந்தாள். அப்போது அறிவியல் ஆசிரியர் லட்சுமி உள்ளே வந்தார். மேடம் இன்னும் சாப்பிடலையா? இப்போதான் எடுத்தேன் மேடம். சரி தனியா உட்காராதீங்க, வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் என்றதும் யாழினி சிரித்தபடி டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவருடன் சென்றாள். இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். பேச்சு முடிவில் லட்சுமி மேடம் திடீரென்று, இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு வரீங்களா என்று கேட்டார். யாழினி ஆச்சரியமாக பார்த்தாள். கோவிலா? ஆமா, நாளைக்கு ஆடி வெள்ளி, அதனால இன்னைக்கு சாயந்தரம் ஊர்ல எல்லாரும் சேர்ந்து கோவில சுத்தம் பண்ண போறாங்க என்றார். யாழினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நீங்களும் வந்தா நல்லா இருக்கும், ஊர் மக்களோட பழகவும் ஒரு நல்ல வாய்ப்பு என்றார். யாழினி உடனே பதில் சொல்லவில்லை. அவள் மனதில் ஏதோ யோசனை ஓடியது.
லட்சுமி மேடம் சொன்னதை கேட்ட யாழினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சிரித்தபடி, பக்கத்து வீட்டு பாட்டியும் காலையில சொன்னாங்க. ஆனா நான் வந்தா யாருக்கும் தொந்தரவா இருக்காதா மேடம் என்று கேட்டாள். அட என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இது யார் வீட்டு விசேஷமும் இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லோரும் சேர்ந்து செய்யற வேலை. நீங்களும் இந்த ஊர்ல ஒருத்தர் தானே என்றதும் அந்த வார்த்தை யாழினியின் மனதில் ஏதோ ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது. சரி மேடம், நான் வரேன் என்றாள். அதுதான் நல்லது என்று லட்சுமி மேடம் சிரித்தார். மாலை பள்ளி மணி அடித்ததும் மாணவர்கள் ஒவ்வொருவராக வெளியேற ஆரம்பித்தார்கள். யாழினியும் தனது புத்தகங்களை ஒழுங்காக பையில் வைத்துக்கொண்டு ஆசிரியர் அறையை விட்டு வெளியே வந்தாள். சரி மேடம், நான் கிளம்புறேன். சரி, சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு கோவிலுக்கு வாங்க என்றார் லட்சுமி மேடம். சரி மேடம் என்று சொல்லிவிட்டு யாழினி பள்ளியை விட்டு வெளியே நடந்தாள். அதே நேரத்தில் வயலில் வேலை முடித்த ஆதவன் டிராக்டரை வீட்டின் முன் நிறுத்தினான். சட்டையில் படிந்திருந்த மண்ணை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். அம்மா, நான் வந்துட்டேன். சமையல் அறையில் இருந்த காமாட்சி வெளியே வந்தார். வந்துட்டியா? போய் முதல்ல குளிச்சுட்டு வா, டீ போட்டு தரேன் என்றதும் சரிம்மா என்று அவன் அறைக்குள் சென்றான். சில நிமிடங்களில் குளித்துவிட்டு வெள்ளை வேட்டியும் இளநீல நிற காட்டன் சட்டையையும் அணிந்து கொண்டு வெளியே வந்தான். அந்த நேரம் வாசலிலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆதி, கிளம்பலாமாடா என்று செந்தில் கத்திக்கொண்டே உள்ளே வந்தான். இதோ வந்துட்டேன். டேய், இப்பவே நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம லேட்டா போனா வேலையெல்லாம் முடிஞ்சிரும் என்றதும் ஆதவன் சிரித்தான். அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடாது, இரு, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அம்மா, நாங்க கோவிலுக்கு போயிட்டு வரோம். சரிப்பா, இருட்டுறதுக்குள்ள வந்துடுங்க. சரிம்மா என்று இருவரும் நடந்து கோவிலை நோக்கி கிளம்பினார்கள். அதே நேரத்தில் யாழினி வீட்டை அடைந்திருந்தாள். கதவை திறந்து உள்ளே சென்றவள் முகம் கைகளை கழுவிக்கொண்டு சிறிது நேரம் ஜன்னல் அருகே நின்றாள். வெளியே மாலை காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தாள். வாசலில் பக்கத்து வீட்டு பாட்டி நின்றிருந்தார். என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? எங்க பாட்டி? அட, கோவிலுக்கு தான், எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நாமளும் போகலாம். யாழினி புன்னகைத்தாள். ஒரு நிமிஷம் பாட்டி, வந்துடுறேன் என்று கூறினாள். சரிம்மா, மெதுவா வா. கதவை பூட்டிவிட்டு பாட்டியுடன் சேர்ந்து யாழினி கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு தெரியவில்லை, அங்கே அவளுக்காக இன்னொரு சந்திப்பு காத்திருந்தது. கோவில் வாசலை நெருங்கும் போதே அங்கிருந்த பரபரப்பு யாழினியின் கண்களில் பட்டது. ஊர் மக்கள் ஏற்கனவே வேலைகளை பிரித்து கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் கோவில் வாசலை தண்ணீர் ஊற்றி கழுவிக் கொண்டிருந்தார்கள். சில பெண்கள் விளக்குகளை துடைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் பூமாலைகள் கட்டி கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் ஓடி விளையாடிக் கொண்டே பெரியவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டிருந்தனர். வாங்கம்மா என்று பக்கத்து வீட்டு பாட்டி அவளை உள்ளே அழைத்து சென்றார். அவர்களை பார்த்த கோவில் தர்மகர்த்தா சிரித்தபடி அருகில் வந்தார். அட, நம்ம புது டீச்சர் வந்துட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா என்று யாழினி மரியாதையாக கைகளை கூப்பினாள். நல்லா பழகிக்கோங்கம்மா, இது நம்ம ஊரு, இங்க யாரும் யாருக்கும் அந்நியம் இல்ல என்றதும் யாழினி சிரித்தபடி தலையசைத்தாள். அந்த நேரத்தில் கோவிலின் பின்புறத்தில் இருந்த ஆதவன் பெரிய தண்ணீர் ட்ரம்மை நகர்த்தி கொண்டிருந்தான். டே ஆதி, கொஞ்சம் அந்த பக்கமும் கழுவிடா என்று செந்தில் குரல் கொடுத்தான். இதோ வர்றேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிய ஆதவனின் பார்வை கோவில் வாசலில் நின்றிருந்த யாழினியின் மீது விழுந்தது. ஒரு நொடி அவன் அப்படியே நின்று விட்டான். வெளிர் நீல நிற காட்டன் சேலையில் எளிமையாக முடியை பின்னி நெற்றியில் சிறிய பொட்டு வைத்திருந்தாள் யாழினி. அவளும் அங்கே நின்றிருந்த ஆதவனை பார்த்தாள். இருவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் இந்த முறை அந்த பார்வையில் இருந்த தயக்கம் கொஞ்சம் குறைந்திருந்தது. அப்போது பக்கத்து வீட்டு பாட்டி சிரித்தபடி, ஆதவா, இங்க வாப்பா என்று அழைத்தார். சொல்லுங்க பாட்டி. இந்த டீச்சருக்கு என்ன வேலை செய்யணும்னு கொஞ்சம் சொல்லிக் கொடு, முதல் தடவை வர்றாங்க. ஆதவன் ஒரு நொடி யாழினியை பார்த்துவிட்டு வாங்க என்றான். இருவரும் கோவிலின் பக்கவாட்டில் இருந்த விளக்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். இந்த விளக்கெல்லாம் தொடச்சி எடுத்தா போதும், அப்புறம் பூ வைக்கலாம். சரி என்று யாழினி தலையசைத்தாள். அவள் ஒரு துணியை எடுத்து விளக்குகளை துடைக்க ஆரம்பித்தாள். சில நிமிடங்கள் அமைதியாகவே வேலை செய்தார்கள். அமைதியை உடைத்தது ஆதவன்தான். இவ்வளவு வேலை செய்ய பழக்கமா என்று கேட்டான். யாழினி சிரித்தாள். ஏன்,
என்ன பார்த்தா வேலை செய்ய தெரியாத மாதிரி இருக்கா? அப்படி சொல்லல. எங்க வீட்ல அம்மா எல்லா வேலையும் சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஓ! அப்படியா? ஏன் நம்பலையா? இப்போ நம்புறேன். அதென்ன இப்போ? என்று புருவத்தை உயர்த்தி கேட்டாள். ஆதவன் சிரித்தான். நீங்க வந்த முதல் நாள் பார்த்தப்போ ரொம்ப கோபக்காரங்கன்னு நினைச்சேன். அடடா! இன்னும் அந்த நெனப்ப விடலையா? இல்ல, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு என்றதும், இப்ப என்ன மாறிடுச்சு? என்றாள். சிரிச்சா நல்லா இருக்கு. உங்களுக்கு கோபமே வராது போல? அதை கேட்டதும் யாழினி தன்னை அறியாமலேயே சிரித்து விட்டாள். அப்படியா? என்றாள். இப்ப கூட என்றவன் அவளின் சிரிப்பை அவளுக்கே தெரியாமல் சில நொடிகள் ரசித்தான். அதே நேரத்தில் செந்தில் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். டே ஆதி, இங்க வேலையை விட பேச்சுதான் ஜாஸ்தியா இருக்கு போல என்று சத்தமாக கத்தினான். ஆதவன் உடனே திரும்பி பார்த்தான். உன் வேலையை பாருடா என்றான். பார்த்துட்டு தான் இருக்கேன் என்று செந்தில் சிரிக்க அருகில் இருந்தவர்களும் சிரித்தார்கள். யாழினியும் சிரிப்பை அடக்க முடியாமல் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்போடு அவர்களுக்குள் இருந்த தூரம் இன்னும் கொஞ்சம் குறைந்தது. ஆனால் கோவில் வாசலுக்கு வெளியே சாலையின் மறுபுறம் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கருப்பு நிற காருக்குள் இருந்து அந்த இருவரையும் ஒரு ஜோடி கண்கள் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தன.